ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் தான் கோகுல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ ஹோப் தட் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் எனி ப்ராப்ளம் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். From the rate expression for the following reaction, determine the order of reaction and dimensions of the rate constant. ஸோ இந்த கொஷினில் 4 subdivision இருக்குது. We'll see one by one. First subdivision, 3NO gives N2O, rate equal to KNO power 2. Second, H2O2 plus 3I minus plus 2H plus gives 2H2O2 plus I3 minus, rate equal to K into H2O2 into I minus. Third, CH3CHO gives CH4 plus CO, rate equal to K into CH3CHO power 3 by 2. Fourth, C2H5Cl gives C2H4 plus HCl, rate equal to K into C2H5Cl. ஸோ இந்த கொஷினை படித்தோன்னே நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இல்லை சிங்க் ஆகும். அந்த கான்செப்ட் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனில் என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அதில் வந்து நான் ரேட் கான்ஸ்டண்ட்டில் டிரைவ் பண்ணியிருக்கிறேன். சரி, வாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் த சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். அதாவது இப்போ ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு A பவர் X B பவர் ஒய்ன்னு இருந்தால் ஆர்டர் வந்து X ப்ளஸ் ஒய், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. செகண்ட், I have derived unit rate constant for zero order. Mole liter inverse by second into 1 by mole liter inverse whole power 0 equal to mole liter inverse second inverse. Third, first order unit rate constant for first order, mole liter inverse by second into 1 by mole liter inverse whole power 1. So this mole liter inverse get cancelled and we get 1 by S, that is second inverse. Fourth, second order unit rate constant for second order, mole liter inverse by second into 1 by mole liter inverse whole power 2. இந்த மோல் லிட்டர் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். ஹோல் பவர் 2 இருக்கிறதுனால இன்னொரு மோல் லிட்டர் இன்வர்ஸ் இருக்கும். ஸோ மோல் இன்வர்ஸ் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் பார்க்கலாம். டோட்டலாக 4 சப்டிவிஷன் இருக்குது. நான் அதை வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 3NO gives N2O, rate equal to K into NO power 2. ஸோ இந்த K into NO power 2 பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட், தட் இஸ் K. ஸோ ரேட் ஈக்குவல் டு K into NO power 2, அதில் வந்து K டிரைவ் பண்ணிக்கோங்க. K ஈக்குவல் டு ரேட் பை NO power 2, which is equal to ரேட்டுக்கு வந்து டைமென்ஷன் வந்து mole liter inverse second inverse and for NO mole liter inverse. So when we substitute, that is mole liter inverse second inverse by mole liter inverse whole power 2. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மோல் இன்வர்ஸ் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். செகண்ட் சப்டிவிஷன், H2O2 plus 3I minus plus 2H plus gives 2H2O plus I3 minus. ஸோ இங்கே ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு H2O2 இன்ட்டு I மைனஸ். இங்கே வந்து H2O2க்கும் பவர் 1, I மைனஸ்க்கும் பவர் 1. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வில் பி 1 + 1 2. ஸோ டைமென்ஷன் ஆஃப் K ஈக்குவல் டு ரேட் பை H2O2 இன்ட்டு I மைனஸ். ரேட்டுக்கு வந்து மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் பை H2O2க்கு மோல் லிட்டர் இன்வர்ஸ், I மைனஸ்க்கு மோல் லிட்டர் இன்வர்ஸ். ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மோல் இன்வர்ஸ் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ். தேர்ட் சப்டிவிஷன், CH3CHO gives CH4 plus CO. ஸோ இதுக்கு ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு CH3CHO ஹோல் பவர் 3 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி கெட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் 3 by 2.
dimensions of K equal to rate by CH3CHO power 3 by 2. இப்போ ரேட்டுக்கு வந்து மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் பை CH3CHOக்கு வந்து மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஹோல் பவர் 3 by 2. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு மோல் minus 1 by 2 liter power 1 by 2 second inverse nu varum. Fourth subdivision, C2H5Cl gives C2H4 plus HCl. Rate equal to K into C2H5Cl. Power 1 irukku, so order of reaction will be 1. Dimensions of K equal to rate by C2H5Cl, which is nothing but mole liter inverse second inverse by mole liter inverse. So this mole liter inverse get cancelled and we get the answer as second inverse. So friends, first question வந்து solve பண்ணி முடிச்சாச்சு. So we'll go to next one, that is second question. For the reaction 2A plus B gives A to B. The rate equal to K into A into B square with K equal to 2 into 10 power minus 6 mole power minus 2 liter square second inverse. Calculate the initial rate of reaction when A concentration equal to 0.1 mole per liter and B equal to 0.2 mole per liter. Calculate the rate of reaction after A concentration is reduced to 0.6 mole per liter. ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் படித்தோன்னே ஒரு கான்செப்ட் சிங்க் ஆகும், தட் இஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் இருக்குது. ஸோ நான் அதை ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் மேப் போட்டிருக்கிறேன், வாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட். செகண்ட், ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் பை டைம் டேக்கன். இங்கே ஆர் வந்து ரியாக்டன்ட், இங்கே டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் வரதுனால மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டி. Since delta R is a negative quantity, as concentration of reactant is decreasing. Third, rate of appearance of P. P is nothing but product, equal to increase in concentration of product by time taken. So plus delta P by delta T. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் கொஷினுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். இந்த கொஷினை வந்து இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிவன் டு ஃபைண்ட்லாம் எழுதுறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிவன் ரேட் கான்ஸ்டன்ட், தட் இஸ் K equal to 2 into 10 power minus 6 mole power minus 2 liter square second inverse. A concentration equal to 0.1 mole per liter, B concentration equal to 0.2 mole per liter. We should find first initial rate, second rate of reaction after A concentration is reduced to 0.06 mole per liter. For this, formula is K into A into B square, which is given in the question. First we should find the rate, that is K into A into B square. When we substitute the values, that is 2 into 10 power minus 6 mole power minus 2 liter square second inverse into 0.1 mole per liter into 0.2 mole per liter whole square. When we multiply and cancel the unit, we get the answer as 8 into 10 power minus 9 mole liter inverse second inverse. Second, we should find the rate of reaction after A concentration is reduced to 0.06 mole per liter. So concentration of A at a particular time is 0.06 mole per liter. ஸோ இப்போ amount of A reactor வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ we are subtracting from the original concentration, that is 0.1 minus 0.06. We get the answer as 0.04 mole per liter. Amount of B reacted is half of the amount of A reactant. So half into 0.04, which is nothing but 0.02 mole per liter. Concentration of B at a particular time. Concentration of B at a particular time கண்டுபிடிக்கணும். So we are subtracting from the original concentration of B. So 0.2 minus 0.02, which gives 0.18 mole per liter. So நம்ம இதுக்கு வந்து ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும், that is K into A into B square.
K value வந்து 2 into 10 power minus 6. இப்போ A concentration வந்து 0.06 into B concentration is 0.18. When we multiply and cancel the unit, we get the answer as 3.89 into 10 power minus 9 mole liter inverse second inverse. So friends, second question வந்து இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். I hope you have understood that question. Now we'll go to last question, that is question third. The decomposition of NH3 on platinum surface is zero order reaction. What are the rates of production of N2 and H2 if rate constant equal to 2.5 into 10 power minus 4 mole inverse liter second inverse? Given decomposition of NH3, that is 2NH3 gives N2 plus 3H2 and rate constant, that is K equal to 2.5 into 10 power minus 4 mole inverse liter second inverse. Now we should find the production of N2 and H2. Solution: the equation is not balanced, so we are dividing by 2 to get balanced. So it becomes NH3 gives half N2 plus 3 by 2 H2. Now we know that rate equal to minus d of NH3 by dt equal to plus 2d of N2 by dt equal to 2 by 3 d of H2 by dt. Now we are taking reciprocal of 3 by 2 and 1 by 2 since it is per mole. For zero order reaction, rate equal to K, we know that. So minus d of NH3 by dt equal to 2d of N2 by dt equal to 2 by 3 d of H2 by dt. So these all are equal to 2.5 into 10 power minus 4 mole liter inverse second inverse. So now we will find rate of production of N2 and H2. First, production of N2 equal to d of N2 by dt, which is equal to 2.5 into 10 power minus 4 mole liter inverse second inverse by 2. Since in the equation it is half N2, so we are dividing by 2. When we divide, we get the answer as 1.25 into 10 power minus 4 mole liter inverse second inverse. Now rate of production of H2 equal to d of H2 by dt, which is equal to 3 by 2 into 2.5 into 10 power minus 4 mole liter inverse second inverse. Since in the equation it is 3 by 2 H2, so we are multiplying by 3 by 2. When we multiply and divide, we get the answer as 3.75 into 10 power minus 4 mole liter inverse second inverse. இப்போ நம்ம வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்லேருந்து 3 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தோம், தட் இஸ் 1, 2 அண்ட் 3. ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னு நான் ஒரு எம்பிஎம்மாக சொல்கிறேன், அதாவது மாடல் ப்ராப்ளம் மேப்பிங். அதில் ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், அதில் மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்குது, ஏபிசி. அதில் ஏ சொல்கிறேன். ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய். இன் திஸ் ஆர்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். சப்டிவிஷன் பி, ஃபஸ்ட் ஆர்டர்னால் என்னன்னு சொல்கிறேன். ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் 1. இங்கே வந்து ஏக்கு பவர் வந்து 1, ஸோ ஆர்டர் ஈக்குவல் டு 1. சப்டிவிஷன் சி, செகண்ட் ஆர்டர். ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் 2. இன் திஸ் ஆர்டர் ஈக்குவல் டு 2. செகண்ட், ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் வந்து 3 சப்டிவிஷன் இருக்குது, ஏபிசி. அதில் ஏ, ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட், அதாவது ஒரு ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. Subdivision B, rate of disappearance of reactant, that is minus delta R by delta T. The C subdivision, rate of appearance of product equal to plus delta P by delta T. Okay friends, I hope that you would have understood this video. So for testing your knowledge, I have given a small quiz.
இந்த குவிஸில் நான் 7 கொஷின்ஸ் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இஃப் யூ டோன்ட் நோ த ஆன்சர், ப்ளீஸ் ask me in the comment box with the question number so that I will surely reply to you. First question. Order of reaction is sum of powers of dash of the reactants. Second, dash is the unit rate constant for first order. Third, the unit rate constant for zero order is mole liter inverse second power minus 2. True or false? Fourth, rate equal to k into a power x into b power y. In the above equation, what is x plus y? Fifth, the rate of appearance of product P is delta P by delta T. True or false? Sixth, in the rate of disappearance of reactant R, delta R is a negative quantity as concentration of reactant is dash. Seventh, for the reaction 2A plus 3B gives 4C plus 5D. The rate of reaction in terms of delta A would be written as dash. Friends, try to solve this quiz. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. என் வீடியோவை பார்த்துருப்பீங்க. அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் டு மை வீடியோ. அண்ட் ஃபார் மோர் எஜுகேஷ்னல் வீடியோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு சாய் டெக் இன்ஃபோ.